அப்போ என்னன்னா 2014 ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நிறைய நண்பர்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால லாங் டேர்ம் யூஸில் தைரியமாக எடுக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? நானே இதுக்காக ஒரு விட்னஸ் தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, வயதானவர்கள் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை தொடர்ந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட். இப்போ இன்னைக்கு நோய்களுக்கான காரணங்கள் என்ன? மனிதன் 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தான் இல்லையா? இன்னைக்கு மெயின் காரணம் என்னன்னா புவர் சானிடேஷன், ஹைஜீன். ஓகே, சுகாதார கேடு இருக்கு, அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அப்படிங்கும்போது என்னென்னா ஜங்க் ஃபுட் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, அப்புறம் என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் மாசுபட்டிருக்கு, வாட்டர், ஏர், ஆயில், சாயில் எல்லாமே பொல்யூட்டடாக இருக்குது. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருக்குது, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. அடுத்தது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ அப்படி கம்பேர் பண்ணும்போது இப்போ 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 இந்த 2020-25 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக இந்த மனநோயெல்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 வயதுக்கு மேலே, இன்னைக்கு அப்படி இல்லை, சிறு குழந்தைகளுக்கே பாதிப்பு ஏற்படுது. அதில் ஏடிஹெச்டி, இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதெல்லாமே ஒரு மென்டல் இஷ்யூஸ் தான். அப்போ இந்தியாவில் மெயினாக இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், 2வது இரத்த குழாய் அல்லது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு, அது 3வது மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி, அப்புறம் கேன்சர். இதெல்லாம் ரொம்ப இந்த ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. இந்த நோய்கள் இப்போ குறிப்பாக கேன்சர் அல்லது ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள்லாம் வந்துட்டா ஒரு மனிதன் வந்து என்ன ஆயிடுறான்னா அவனுடைய நம்பிக்கையும் தளர்ந்து போயிடுது. இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் பாதிப்பு ஏற்படுத்துறத விட யாரோ நண்பர் ஒருத்தர் என் முகத்தை பார்க்கணுங்கிறாரு. வீடியோ ஆன் பண்ணுறேன். தெரியுதுங்களா சார்? அப்போ இந்த நோய்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதை விட இந்த நோய்கள் தாக்கப்பட்டால் பயத்திலேயே அதிகமான மரணம் ஏற்படுது. அதுதான் மெயின் ஃபியர். இப்போ நம்ம அந்த கொரோனா வந்தப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கொரோனாவோட இறந்ததை விட அந்த பயத்தினால் இறந்தவர்கள் அதிகம். ரைட். அப்போ இது இன்னைக்கு காரணங்கள், நோய்களுக்கான காரணங்கள். இப்போ சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை, இப்போ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதெல்லாம். ஆனால் நம்ம நியூட்ரிஷனல் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கலாம், ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும், சானிடேஷனும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலே நம்மளால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதெல்லாம். அப்போ ஆரோக்கியத்துக்கு முக்கிய 3 காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ்டு டயட் ஒன்று, 2வது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உடல் ரீதியான உழைப்பு, ஓகேங்களா, வாக்கிங், விளையாட்டு, வீட்டில் வேலை செய்கிறது எல்லாமே. அடுத்தது மென்டல் வெல்பீயிங், மனது. ஓகே, அதுவும் 3 இருந்ததுன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த நோய்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உடலுக்கே கிடைக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ரைட். இப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சப்ளிமெண்ட் தேவை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள், பழங்கள் எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அடுத்தது மருந்துகள், அந்த பூச்சிக்கொல்லி மருந்து, பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ சொல்லப்போனால் நான் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு சொல்லப்போனால். ஏன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் என்னைக்கு இந்தியாவுக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இந்த பழங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் விசிட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்காக வீட்டில் டைனிங் டேபிளில் வைக்கணுமேங்கிறதுக்காக ஆப்பிள், ஆரஞ்சு, போமோகிரானட் இதெல்லாம் வாங்கி வைக்கிறது உண்டு. மற்றபடி எனக்கும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ இந்த ஃப்ரூட்ஸை கன்சியூம் பண்ணுறதில்ல. வெஜிடபிள்ஸ் வேறு வழி இல்லை, நம்ம சாம்பார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்ததுனால அதெல்லாம் தேவையில்லாமல் ஆகி போயிடுச்சு. ரைட். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்த 1 மணி நேரம் இந்த ப்ராடக்ட்டை பற்றியே தான் பார்க்க போகிறோம். இதோடைய அந்த ஹெர்ப்ஸு, அந்த மூலிகைகளுடைய கண்டென்ட், அதுடைய கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட்டு, பாடியில் அதோடைய மெக்கானிசம் ஆக்ஷன் என்ன, அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதை தான் 1 ஹவர் பார்க்க போகிறோம். வீட்டில் தான் இருப்பீங்க எல்லாரும், அதனால் வீட்டில் இருக்கிற நண்பர்கள் என்ன சொல்லிடுங்க, வீட்டில் சொல்லிடுங்க, ஒரு 1/2 ஹவருக்கு இடையில ஒரு டீயோ காஃபியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு தர சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் கேட்கலாம். ரைட். இப்போ எலிக்சர் மிக்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு 12 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லையா? பங்க்சர் வைன், அதாவது ட்ரிச்சிலியா, கேட்டிகுவா, கார்டிசெப்ஸ், ஹானி கோட் வீட் எக்ஸ்ட்ராக்ட், ட்ரைபுலஸ் டெரஸ்ட்ரிஸ், ஸ்டிவியா, கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ்,
பம்கின் சீட், அதாவது பாட்டில் நெக் அல்லது க்ரூக்கட் நெக் பம்கின் சீட் எக்ஸ்ட்ராக்ட், பிளிகியா, பாசிஃப்ளோரா, ஜபுட்டிகாபா. இப்படி 12 இன்கிரீடியன்ட். இந்த 12 மூலிகைகள், இதுல மரத்தோட பட்டை இருக்கு, வேர் இருக்குது, பூக்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது. இது ப்ராசஸ் பண்ற விதம் என்னன்னா நானோ டெக்னாலஜி. அதாவது பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு புதுமையான டெக்னாலஜின்னு சொல்லலாம். நானோ அது ஒண்ணும் கிடையாது. அது ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் அவ்வளவுதான். ஃபில்ட்ரேஷன் பண்ணி நானோ மீட்டர்ஸ், அந்த அளவுக்கு மில்லிமீட்டரோட ரொம்ப சிறிய அளவு, அதுதான் நானோ மீட்டர்ஸ். அந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, தேவையில்லாததெல்லாம் போயிடும். தேவையானது மட்டும் இந்த டார்கெட்டட் ஆக்டிவ் இன்கிரியன்ட் மட்டும் இருக்கும். இப்போ ஒரு மூலிகைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது என்னன்னா சில நேரம் ஒண்ணுக்கு ஒண்ணு இதாகும், புரிஞ்சுங்களா? அதோடைய ஆக்ஷன்ஸை கெடுக்கும். அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அதில். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையானது மட்டும்தான் எடுத்து அதை பியூரிஃபை ஃபார்மில் இருக்குது. அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி ஸ்டெம் செல்ஸ் அல்லது நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறனால ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த விதம், பாடியில் உட்புகுத்தக்கூடிய விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்லிங்கல் அல்லது நாக்கு கடியில் வைக்கணும். அது ஒரு சேஃபஸ்ட் ரூட்டு, ஃபாஸ்டஸ்ட் ரூட். எப்படின்னா ஒரு சிஸ்டத்தையே பைபாஸ் பண்ணி பாடிக்குள்ளே என்டர் ஆகுது. யூஸ்வலாக நம்ம மருந்துகளை வந்து உடலில் பல வழிகளில் உட்புகுத்தலாம் இல்லையா? இன்ட்ராவீனஸ், இன்ட்ராமஸ்குலர், ஆனஸ் வழியா, வெஜைனா வழியா, எல்லாம் மூக்கு வழியா, இயர் வழியா, கண்கள் வழியாக மருந்துகளை பல ட்ராப்ஸ் எல்லாம் பல விதத்தில் இருக்குது. இது ஒரு இன்ட்ராவீனஸோட ரூட்டை மாதிரி வேகமாக செயல்படக்கூடிய ரூட்டு தான் இந்த சப்லிங்குவல். ஆனால் என்னென்னா பேஷண்ட்டுக்கு கோமாவில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு மாதிரி மயக்க நிலையிலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் பண்ணுவீங்களேன். மற்றபடி அட்வான்டேஜான ஒரு ரூட்டு தான் இந்த சப்லிங்குவல். ஒரு சிஸ்டத்தை பைபாஸ் பண்ணி போகிறனால பயோ அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபுட் பைப் வழியாக போய் ஸ்டமக்கில் அந்த என்சைம் ஆசிட் ரியாக்ஷன்லாம் முடிஞ்சு அப்புறம் இண்டஸ்ட்ரைனுக்கு வந்து அங்கேருந்து அப்சார்ப்ஷன் ஆகி பிளட் ஸ்ட்ரீமில் போய் ஹார்ட்டுக்கு போய் அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்குள்ள டைம் ஆகுது, டேக்ஸ் டைம். அதே நேரத்தில் அதோடைய கான்சன்ட்ரேஷன் டைல்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பயோ அவைலபிலிட்டி கம்மியாகும். பயோ அவைலபிலிட்டி இங்கே சப்லிங்குவல் ரூட்டுங்கிறனால பயோ அவைலபிலிட்டி நிறைய நல்லாவே இருக்கும். 95% பயோ அவைலபிலிட்டி. அதாவது 1 கிராம் சாப்பிட்டோன்னா ஒரு 95 மில்லிகிராமோட எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்குது. ஒரு 5% தான் முன்ன பின் கம்மியாகும். ஸோ பயோ அவைலபிலிட்டி நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஃபாஸ்டஸ்ட் ரூட், வேகமாக செயல்படும், ரீச் ஃபாஸ்ட்டாக. அப்போ இது ஒரு சிஸ்டத்தை பைபாஸ் பண்ணி ஹார்ட்டுக்கு போகுது, அங்கேருந்து எல்லா பாடிக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ரைட். அது எல்லா மருந்தையும் நாக்குக்கடியில் வச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ அங்கே தான் டெக்னாலஜி வருது. ரெண்டாவது உணவுகளையும் மெயினாக உமிழ் நீரோட சலைவாவோட மிக்ஸ் ஆகி போச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது உடலுக்கு. ஏன்னா பாடிக்கு சில ஃபுட் சப்ஸ்டன்ஸை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு அடையாளம் காணுது அப்படின்னா, நம்மளுக்கு இட்லி, தோசை, பிரியாணின்னு தெரியும். ஆனால் உடலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற லிவருக்கு, ஸ்டமக்குக்கு தெரியாது. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ், ஃபைபர், இப்படி தான் அது பார்க்கும். அப்போ இதுக்கு கரெக்டான டைஜஷன் வேணும் அப்படின்னா சலைவாலேயே மிக்ஸ் ஆகணும். ஏன்னா டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சலைவா, மவுத்லேயே நல்லா மென்று சூ பண்ணி. பற்கள் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நல்லா அரைக்கிறதுக்கு, புரியுங்களா? அப்போ குறைந்தது உணவுகளும் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம எடுத்து உணவை சாப்பிடணும். இன்னைக்கு அப்படி இல்லை, 20 செகண்ட்ஸில் முடிச்சுட்டு போகிறாங்க. அதனால தான் நோய்களுக்கு காரணம், பல காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபேக்டர், அவ்வளோ. இப்போ சலைவோட மிக்ஸ் ஆகி போகும்போது அங்கே ரியாக்ஷன்ஸ், என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நடந்து உள்ளே போகும்போது ரெகக்னேஷன் ஈஸியாக இருக்கும் பாடிக்கும், லிவருக்கும். அதுக்கு வேண்டிய கெமிக்கல்ஸை கரெக்டாக சிந்தசைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு டைஜஷன் இல்லது அந்த மெடிசன் அடுத்த ஸ்டேஜுக்கு கடந்து போகணும் இல்லையா? ப்ராசஸ் ஆகி மெட்டபாலைஸ் ஆகி போகணும். இப்போ நம்ம அப்படிங்கிற அந்த விதத்தில் பார்க்கும்போது எலிக்சர் மிக்ஸ், அந்த சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடிய ரூட் கரெக்டான ரூட். ஓகேங்களா? ஸோ அங்கே தான் டெக்னாலஜி. அப்போ இது ஒரு ஹெல்த் ஸ்டார்ட் அப்னு கூட சொல்லலாம். நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய நிறுவனங்கள், ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் எலிக்சர் மிக்ஸ் ஒரு யூனிக்கானது, ஒரு பிரத்யேகமானதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இட் இஸ், நான் அடிக்கடி என் நண்பர்கள்ட்ட சொல்கிறது, இட் இஸ் இன்கம்பேரபிள் இந்த இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஒரு யூனிக் சப்ளிமெண்ட் தான். என்னென்னா அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஆகட்டும், ரெண்டாவது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே ஒரு யூனிக் அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்காட்டு. ரைட். இந்த மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர் சோர்ஸ்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த குளோப். பூமியில் பல கண்டங்கள்லேருந்து வருது, ஒன்று. ரெண்டாவது பல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். மூணாவது டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட்ஸ், புரியுதுங்களா? கடல் மட்டத்துக்கு கீழே, கடல் மட்டத்துக்கு சமமாக, கடல் மட்டத்துக்கு மேலே இருந்து வருது.
இப்போ ட்ரிச்சிலியா காட்டிகோ அப்படிங்கிறது அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மரம். துப்பி இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் காலாங்காலமா எத்தனையோ செஞ்சுரிஸ் பேக்கா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் மைக்கேல் வி ஸ்ட்ராட்டன் அப்படிங்கிற ஒரு பாட்டனிஸ்ட், சரி அவர் ஒரு தாவரவியல் நிபுணர், அவர் என்ன பண்றாரு, அங்கே போனால் நிறைய, ஏன்னா உலகத்துக்கே நுரையீரல் அப்படிங்கிறது அமேசான் ஃபாரஸ்ட், மிகப்பெரிய ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட், சன்லைட் கூட விழுகாத அந்த அளவுக்கு டிக் அண்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட். அப்போ அங்கே போனால் மூலிகளை படிக்கலான்னு போறாரு. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் இவரால் ட்ராவல் பண்ண முடியல, ஏன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும் இல்லையா. அப்புறம் திரும்பி வந்து ஹெட் கியர்ஸோட போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட தான் அவங்க டீம் போகிறாங்க. 14,000 அடி கீழே இறங்கி அழகான வேலி, தமிழில் பள்ளத்தாக்குமாங்க, புரிஞ்சுங்களா, ஒரு சமவெளி. அங்கே அந்த காடுகளுக்கும் சரிவான காடுகளுக்கு இடையில இறங்கி அங்கே போனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலி இருக்குது. அங்கே ஒரு இனம் வாழ்ந்துட்டு இருக்குது, துப்பி இந்தியர்கள். இப்போ சைட்டில் பார்க்க முடியறது இல்லை, ஃபர்ஸ்டெல்லாம் வெப்சைட்டில் இருந்தது. ஆஜானு பகவான அப்படின்னு நினைப்போம், அப்படி கிடையாது. 6 அடிக்கு மேலே கிடையாது. அவங்க வித்தியாசமான என்ன சொல்கிறது, நேட்டிவ்ஸ். அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நீண்ட ஆயுளோடு இருக்கிறாங்க. எந்த விதமான இன்னைக்கு பார்க்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, நோய்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரோக்கியமாக ரொம்ப இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுடைய ஜெனிட்டல் ஆர்கன், ஆண்களுடைய ஆர்கன்லாம் பார்த்தீங்கன்னா முழங்கால் வரைக்கும் இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. மூங்கில் குறுத்தெடுத்து அந்த ஆர்கன் இன்சர்ட் பண்ணி வயிற்றோட டைப் பண்ணி தான் வேட்டைக்கு போகிறான், அவ்வளோ ஸ்ட்ராங். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, காடுகளை ஆராயாமல் இவர் இந்த இனத்தை ஆராய ஆரம்பித்தார். ஏன்னா இவனுங்களை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ இந்த மனிதர்கள் அல்லது இந்த இனத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 அடி ஆலமரம், அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு மரம் தான் இது, 20 அடி உயரம் தான் அந்த மரம். அடிக்கடி அந்த மரத்துக்கிட்ட தான் போகிறான். காடுகளில் நிறைய இருக்குது, அதோடைய மரப்பட்டை, பார்க், அதை சாப்பிட்றான், பழங்களை சாப்பிட்றான். ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இலையை கிழிச்ச தேய்ச்சி விடுறான், அந்த பூக்களை சாப்பிட்றான். அவங்களுடைய தாம்பத்திய அந்த இதுவும் பார்க்கும்போது, இன்டர்கோர்ஸ் பார்க்கும்போது மணி நேரங்களாக செயல்படுறான். அப்போ இவருக்கு டவுட் வருது, இவன் மனிதனா அல்லது மிருகமான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆராய்ச்சி எல்லாம் அவருடைய கட்டுரையில் தான் சொல்கிறார், ஆராய்ச்சி எல்லாம் நிறுத்தியாச்சு, இந்த ஒரு இது போதுன்னு சொல்லி அவர் திரும்ப லேபுக்கு கொண்டு வராரு. அதை ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ரிசர்ச் பண்ணுறாரு. நம்மளுக்கு தெரியுமே, லேபில் சில மிருகங்களில் டெஸ்ட் பண்ணுவாங்க, கினியா பிக் இல்லையா, அப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது, சார் இன்னைக்கு மலையாளம் கிடையாது, ஓகே, டுடேஸ் செஷன் இஸ் இன் தமிழ், தேர்ஸ்டே தான் மலையாளம், ரைட். அப்போ இதை டெஸ்ட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணும்போது இதில் ஒரு விஷயம் என்னன்னா, மிருகங்கள் அந்த இணை சேர்றது வந்து அந்த சீசன் டைமில் தான் இணை சேரும், மீட்டிங். மனிதர்கள் தான் த்ரூ அவுட் தி இயர் ரெடிலி அவைலபிள் இதற்காக, மிருகங்கள் அப்படி கிடையாது. அப்போ இதை இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் இல்லை வயலண்ட் அக்ரெசிவ் ஆகுது. அப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு, ரைட், இதில் ஆஃப்ரோடிசியாக் ஏஜென்ட் அப்படிங்கிறது விச் வில் இன்க்ரீஸ் செக்ஷுவல் டிசைர். அப்போ அதுக்கு பேர் வைக்கிறார், ட்ரிச்சிலியா காட்டிகுவா அப்படின்னு. கிரீக் பதம், கிரேக்க வார்த்தை இது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காதல் தேவதையின் பேர் தான் காட்டிகுவா, ட்ரிச்சிலியா காட்டிகுவா அப்படிங்கிறது. அதுக்கு தான் அந்த பேரை வைக்கிறார். காமத்தை தூண்டக்கூடியது, புரியுங்களா, பாலுணர்வை தூண்டக்கூடியது, அந்த பேர் வைக்கிறார், ஆஃப்ரோடிசியாக் ஏஜென்ட் அப்படின்னு வைக்கிறார். அப்படிதான் அந்த பேர் வருது. அப்படி அதே மாதிரி ஹானி கோட் வீடு எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, அதுவும் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். அதுவும் வெளி உலகுக்கு எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா, ஆட்டு இடையர்கள் மூலமாக தான், ஷெப்பர்ட்ஸ், அவங்க தான் இதை கொண்டு வர்றாங்க. ஆடுகள் மேய்ஞ்சிட்டு சில நேரங்களில் ஆடுகள், இதுக்கு இந்த ஹானி கோட்டுக்கு இன்னொரு பேர் ரவுடி கோட் ஹர்பும்பாங்க, புரியுங்களா. ஆண் ஆடுகள் ரவுடி ஆடுகள் மாதிரி மாறும். என்னன்னு பார்க்கும்போது இந்த ஆட்டு இடைகள் அடுத்த நாள் இது என்ன, நேற்று என்னெல்லாம் சாப்பிட்டது, என்ன காரணம் அப்படின்னு அதில் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது, அங்கே இருக்கக்கூடிய கேட்டர்பில்லருடைய தலையில் தான் இந்த காடிசெப், சாரி, இந்த ஹானி கோட் வீடு, இதுவும் அங்கே தான் இருக்குது. ஹானி ஒரு வெற்றிலை, ஆடோட தலை மாதிரியே இருக்கும், அதை சாப்பிட்றதுனால தான் இது தூண்டப்படுதுன்னு புரியுது. அதே மாதிரி தான் காடிசெப்ஸ், ஒரு மஷ்ரூம், இதுவும் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். இதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த புற்களில் இருக்கும்போது கேட்டர்பில்லர் புழுக்களுடைய தலையில் தான் இந்த மஷ்ரூம் வளருது. சின்னதாக இருக்கும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 7 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் இருக்குது விலை. அந்த கார்டிசெப்ஸை சாப்பிட்டு வரும்போது இந்த ஆடுகள் ரொம்ப வயலண்ட் ஆகுது. இந்த ஷெப்பர்ட்ஸ் மூலமாக தான் இதெல்லாம் வெளி உலகுக்கு வருது. அப்போ அதையும் ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ நிறைய புரியுது, ஆல்கலாய்ட்ஸ். இப்போ இதில் என்னன்னா, மெயினாக நம்ம 12 மூலிகைகள் இருந்தாலும் இதில் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா, மெயினாக ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான்.
டெர்பினாய்ட்ஸ், ஸ்டீரால்ஸ், இப்படிப்பட்ட டேனின்ஸ், இப்படிப்பட்ட கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட் தான் இந்த மூலிகைகள் எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் வயலண்ட்டாக மாறுது. ரைட். அப்படி தான் இதை ரிசர்ச் பண்ணி மருத்துவ உலகத்துக்கு இந்த மூலிகை எல்லாம் வருது. கிரீன் ஆப்பிள் நம்மளுக்கு தெரியும், சுவிட்சர்லாண்ட்லேருந்து வருது. ட்ரிச்சிலியா கேட்டிவா அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து வருது. கார்டிசெப்ஸ் ஹிமாலயா, இந்தியா, நேபாள், சைனா, அந்த இருக்கக்கூடிய ஹிமாலயன் மலை தொடர்கள் 7000 அடி சி லெவலுக்கு மேலே தான் இந்த கார்டிசெப்ஸ் இருக்குது. அதுக்கு தான் அந்த ஏரியாவில் எல்லா நாடுகளும், குறிப்பாக சைனா, இந்தியா, நேபாளுக்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வர்றது இந்த கார்டிசெப்ஸுக்காக தான். பயங்கர காஸ்ட்லி. யூஸ்வலாக சைனீஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் இந்த கார்டிசெப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுடைய லங் கெப்பாசிட்டி அல்லது பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீத்திங், அந்த கண்ட்ரோல்லாம் ரொம்ப, ஜிம்னாசியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கோல்டு மெடல் வாங்குவாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா 5 அடி தான் இருப்பான், ஆனால் லங் கெப்பாசிட்டி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற அந்த மஷ்ரூம்னால. ட்ரைபலஸ் டெரஸ்ட்ரிஸும் வெளிநாடுகளில் தான் இருக்குது. இப்போ இந்தியாவிலையும் இருக்குது. ஸ்டிவியா வெளிநாடுகளில் தான் இருக்குது. ரெட் பீச்சும் பார்த்தீங்கன்னா சைனா, இங்கெல்லாம் தான் ஆரிஜின். அது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ட்ரைபலஸ் டெரஸ்ட்ரிஸ் நெருஞ்சி முள், ஸ்டிவியா மதுரை துளசி, மீத்தி துளசி இல்லாட்டி சக்கரை துளசின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதான். அடுத்தது பம்கின் சீட். இது ஒரு வித்தியாசமான பூசணிக்காய். நம்ம பார்க்குற பூசணியில் பாட்டில் நெக்குன்னு சொல்லலாம். பஹாமஸ் ஐலண்டில் இருக்கக்கூடிய பம்கின் சீட், புரியுங்களா. அடுத்தது பிளிகியா, வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட், அக்கி மாதிரி, லிச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட். இது பார்த்தீங்கன்னா பழுக்காட்டி விஷம், பழுத்ததுன்னா எடிபிள் ஃப்ரூட். ஃப்ரூட்டே ஆசச் எடிபிள் தான். பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ளவர்ஸ், இதுவும் சவுத் சென்ட்ரல் அமெரிக்காலேருந்து வருது. அடுத்து ஜபுட்டிகாபா, இது மரங்களில் வரக்கூடிய கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ். அப்புறம் சா பாமட்டோ, இது பஹாமஸ் ஐலண்டில் சவுத் அமெரிக்காலாம் இருக்குது. சா பாமட்டோ, சா அப்படின்னாலே வால் மாதிரி இருக்கும் அதோடைய இலைகள்லாம். பார்த்தீங்கன்னா பனைமரம் அல்லது டேட்ஸ், பேரிச்சம்பழம் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. பெரிய உயர்ந்த மரங்கள், சிறிய பழங்கள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இதில். இதில் கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட் எல்லாம் ஒவ்வொரு எல்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா, ட்ரிச்சிலியா கேட்டிகோலா பார்த்தீங்கன்னா ஆல்கலாய்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஆல்கலாய்ட்ஸ் இருக்கும். அதில் நைட்ரஜன் பேஸ்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதெல்லாம் மருத்துவர்களுக்கு அல்லது கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் அந்த ஆல்கலாய்ட்ஸை பற்றி தெரியும். இதில் மெயினாக கட்டுபைன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு, அதனால தான் அந்த பேர் வந்தது அப்படியே, ட்ரிச்சிலியா கேட்டிகுவா அப்படிங்கிற வர. அப்புறம் ஃப்ளேவனாய்ட்ஸ். ஃப்ளேவனாய்ட்ஸ்லாம் என்னென்னா பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ். அது இல்லாமல் பழங்கள், காய்கறிகளுக்கு நிறத்தை கொடுக்க, விச் கிவ்ஸ் கலர். இப்போ கேரட்டுக்கு ஏன் பேர் வருது, கேரட்டின் அப்படிங்கிற ஃப்ளேவனாய்டு இருக்கிறனால. அந்த கேரட்டுக்கு அந்த ஆரஞ்சு நிறத்தை, கலரை கொடுக்கக்கூடியது தான் அந்த ஃப்ளேவனாய்ட்ஸ். பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த 12 மூலிகையில். அடுத்தது நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. கார்டிசெப்பின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு இருக்குது. ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, குறிப்பாக பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட், லினோலினிக் ஆசிடுமாங்க, அதெல்லாம் அதிகமாக இருக்குது. அப்புறம் நிறைய செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. லைசின், குளூட்டமிக் ஆசிட், புரோலின், த்ரியோனின், எல்-அர்ஜினின், இப்படி நிறைய. இந்த அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் இருக்குது, செமி எசென்ஷியல். எசென்ஷியல் அப்படிங்கிற அத்தியாவசியமானது, நம்ம பாடியால் சிந்தசைஸ் பண்ண முடியாது. வெளியிலேருந்து இட் ஹேஸ் டு பி சப்ளிமெண்டட், வெளியிலேருந்து கொடுத்தே ஆகணும். செமி எசென்ஷியல், அப்படி செமி அப்படின்னாலே என்ன, செமி ஃபைனல் தெரியும். partly it can be synthesized and partly it has to be supplemented. ஒரு குறிப்பிட்ட அளவு பாடியால் உற்பத்தி பண்ண முடியும், மீதி என்னன்னா வெளியிலிருந்து வரணும். செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வேணும். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 12 மூலிகைகளும் பார்த்தீங்கன்னா ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், டெர்பினாய்ட்ஸ், ஸ்டீரால்ஸ், அப்புறம் இந்த செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெல்னஸ் ப்ராடக்ட்லையும் இருக்குது. ஏன் யூனிக் அப்படின்னா, நான் இந்த ஹெர்ப்ஸோட லிஸ்ட் ஒன்று, ரெண்டாவது நம்மளுடைய இந்த ப்ராசஸ்ஸு, அப்புறம் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நாலாவது இந்த விஷயங்கள் தான். இந்த இது மட்டும் கிடையாது, மிக முக்கியமான விஷயம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், லவ் ஹார்மோன்ஸ். அதை நான் பின்னாடி பார்க்கலாம். இந்த விஷயங்கள்னால தான் எலிக்சர் மிக்ஸ். சார் இந்த ஸ்க்ரீன் அப்படியே வச்சுருங்க, ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே வச்சிருங்க. அப்போ இது எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்றதுனால தான் எலிக்சர் மிக்ஸ் யூனிக்கானதுன்னு நான் சொல்ல காரணம், புரியுதுங்களா. அப்புறம் ஃபைட்டோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹானிகுட் வீட் எக்ஸ்ட்ராக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்ஸ். ஃபைட்டோ அப்படின்னா பிளான்ட் பேஸ்டு ஈஸ்ட்ரஜன். அந்த ஈஸ்ட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ பெண்களுக்கு இது ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு ஃபெமினின் ஹார்மோன், ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை. அது கரெக்டாக அளவு இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த ஈஸ்ட்ரஜனோட அந்த ஆக்ஷனை மிமிக் பண்ணும். இந்த ஹானிகோட் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் அந்த ஆக்ஷனை மிமிக் பண்ணும், ஈஸ்ட்ரஜன் மாதிரியே வேலை செய்யும். அப்போ அது என்னன்னா, உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ், அவங்களுடைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொடுக்குது. குறிப்பாக எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஆர்கானிக் ஆசிட்ஸ் நிறையா இருக்குது, சாப்போனின்ஸ் இருக்குது, டேனின்ஸ் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஃபைபரில் இன்சாலிபிள் ஃபைபர், சாலிபிள் ஃபைபர் நிறைய இருக்குது. ஓகேங்களா. சாலிபிள் ஃபைபர் நம்மளுக்கு டைஜஷனுக்கு, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்சாலிபிள் ஃபைபர்.
சாலிபிள் ஃபைபர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. புரியுங்களா? அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அப்புறம் கிளைகோசைட்ஸ் நிறையா இருக்கும். குளோரோஃபில் இருக்கும் இதில். அதனால் ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ளிமெண்ட் தான் எலிக்சர் மிக்ஸ். ஏன்னா எல்லாமே லோ கேலரி தான் உங்களுக்கு. வைட்டமின்ஸ் பார்க்கும்போது ஃபேட் சாலிபிள் வைட்டமின்ஸ் இருக்கும், வாட்டர் சாலிபிள் இருக்கும். நீரில் கரையக்கூடிய, கொழுப்பில் கரையக்கூடிய, நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூலில் இல்லையா? அந்த விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும். டைஜஷனுக்கு, கட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யுது. அடுத்தது இந்த 12ம் சேரும்போது என்னன்னா உங்களுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இது முக்கியமாக பாடியில் 12 சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 5 முக்கியமான வேலைகளை பண்ணும். இது ஒரு டைப்பை நம்ம எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். ஒன்று, அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் பாடியில் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது சாதாரண செல்ஸ். ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். நம்மளுக்கு பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் எது பாடியில்? செல் தான். பல செல்கள் சேர்ந்து தான் டிஷ்யூ ஆகுது, டிஷ்யூ ஆர்கன் ஆகுது, ஆர்கன் சிஸ்டம் ஆகுது, பல சிஸ்டம் ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்குது. ரைட். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 30 to 37 ட்ரில்லியன் செல்ஸ் ஹியூமன் பாடியில் இருக்குது. அதாவது 30 லட்சம் முதல் 37 லட்சம் கோடி செல்கள் ஒரு ஹியூமன் பாடியில் இருக்குது. இப்போ நினச்சி பாருங்கள், எவ்வளோ செல்ஸ். நம்ம தனிப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது, அவ்வளோ செல்ஸால் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். அப்போ இந்த செல்லுகளுக்கும் அடல்ட் ஸ்டெம் செல்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா ஒரு குழந்தைக்கு தாயின் தொப்புள் கொடியிலிருந்து வர்றது எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ். விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் தான் பவர்ஃபுல்லானது அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ சமீபத்தில் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அடல்ட் ஸ்டெம் செல்ஸும் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸோட அதே துல்லியமானது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால தான் ஐஸ்வர்யா ராய் பச்சன், ஆராதியா குழந்தை பிறந்தப்போ அவன் அந்த குழந்தையோட பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த பிளட் எடுத்து இன்ஃபியூஸ் பண்ணால் போதும், டயபெட்டிஸ், கேன்சர், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி பிளட் எல்லாம் எடுத்து வைக்கல. ஆனால் பயப்பட வேண்டாம். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் இதில் போன் மேரோவில் இருக்குது, ஃபேட் டிஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்கோ, பற்கள் எல்லாம் இருக்குது இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா எரித்ரோபாய்டிக் செல்ஸ் தான் இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ், அந்த வேலையை தான் செய்யும் நினைச்சாங்க. அப்படி கிடையாது. இதுவும் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் என்ன வேலையை பண்ணுமோ அதே சக்தி இதுக்கும் இருக்குது. ரைட். அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 90% இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் இன்ஆக்டிவாக இருக்கு. அதை ஆக்டிவ் பண்ணிட்டோம்னா பல நோய்களை நம்ம சமாளிச்சிடலாம். புரியுங்களா? அது இன்ஆக்டிவாக இருக்கும். இன்ஆக்டிவாக இருக்க காரணம் என்ன? எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டா ஆக்டிவ் ஆயிரும். ஓகே, எலிக்சர் மிக்ஸ் இப்போ 2012 எலிக்சர் மிக்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி அன்னைக்கெல்லாம் கிடையாத கேட்கலாம் இல்லையா? அன்னைக்கு என்னன்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா நல்ல சன்லைட் எக்ஸ்போஷர், உடல் உழைப்பு, பேலன்ஸ் டயட், 9 நிறங்கள் உடைய வித்தியாச நிறங்கள் உடைய காய்கறிகளையும் பழங்களையும் ஆர்கானிக், புரியுங்களா, சாப்பிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆயிரும். இன்னைக்கு 9 கலர்ஸ் உள்ள வெஜிடபிள் ஃப்ரூட் நம்ம சாப்பிட முடியுமா? ப்ராக்டிகலி இம்பாசிபிள் இல்லையா? இதுதான் காரணம். இதை சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆயிரும். ரெண்டாவது எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது என்ன வேலை பண்ணுதுன்னா டாக்ஸின்ஸ் ரிமூவல். மூணாவது இம்ப்ரூவ்ஸ் மைக்ரோவாஸ்குலர் சர்க்குலேஷன். அதாவது முடியோட துல்லிய சின்னதாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்லையும் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணும். அது நாலாவது ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணும். அடுத்தது பிளட்டோட ஆல்கலினிட்டி பிஹெச்சை மெயின்டைன் பண்ணும். இந்த 5 வேலைகளை செய்யறதுனால இது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக வேலை செய்யக்கூடிய இது கிடையாது. எந்த நோய்களையும் சமாளிக்கக்கூடிய திறனை நம்முடைய உடலுக்கு இது கொடுக்கும். அதான் இதோடைய சீக்ரெட். புரியுங்க? காமன் கோல்டுல இருந்து கேன்சர் வரைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். புரியுங்களா? மெயினாக தான் காமன் கோல்டுலேருந்து கேன்சர் வரைக்கும் சப்போர்ட் கிடைக்கும். நம்ம இப்படி சிம்பிளாக ஒரு இதை ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போகலாம். இந்த இன்க்ரீடியன்ஸு, இதோடைய லிஸ்ட் ஆஃப் அந்த கண்டென்ட்டை சொல்லி, மெக்கானிசம் ஆக்ஷன், இந்த 5 டைப் ஆக்ஷனை சொல்லி இத்தனை நோய்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா செல்லில் முதல்ல என்ன வேலை நடக்கணும் அப்படின்னா செல்ஸுக்கு முதல்ல எனர்ஜி தேவை. எனர்ஜி அப்படிங்கிறது என்னது? செல்லுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ஏடிபி தான் அதோட கரன்சி. எப்படி இந்தியாவில் ஐஎன்ஆர் இருந்தால் தான் நம்ம புழங்க முடியும் இல்லையா? அப்போ செல்லுகள் ஏடிபி கிடைச்சா தான் செல்லு வேலை செய்யும். அப்போ இந்த ஏடிபி எங்கேருந்து வரும்? நம்ம சாப்பிடக்கூடிய மேக்ரோ மாலிகுல்ஸ், மைக்ரோ மாலிகுல்ஸ், வாட்டர் 3 ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஏடிபி குவாலிட்டியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டுட்டு சில நண்பர்கள்ட்ட கேட்டால் ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதில்ல. சிலவங்க என்னன்னு தெரியல சார், ஒரு பவர் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. அதான் என்ன எனர்ஜி? செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. 30 லட்சம் செல்லு ஆக்டிவ் ஆகுதுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக் எனர்ஜி வந்துடும் இல்லையா? அப்போ அந்த குவாலிட்டி ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அது கரெக்டாக. அப்போ அது 3 முக்கியமான மேக்ரோ, மைக்ரோ, வாட்டர் 3 கரெக்டாக இருக்கணும்.
மேக்ரோ மாலிகுல் ஈஸியாக கிடைச்சிரும். எது? இட்லி, தோசை, நம்ம புரோட்டீன், ஃபைபர், ஃபேட் எல்லாம் சாப்பிட்றோம். மைக்ரோ எலிக்சர் மிக்ஸ்லேருந்து வரணும். வாட்டர், தண்ணியும் ஏன் குடிக்க சொல்கிறோம்? இதுதான் காரணம். 3 சேரணும். அப்போ தான் குவாலிட்டி ஏடிபி போடும். அப்போ செல்ஸுக்கு முதல்ல எனர்ஜி வேணும். அப்போ ஏடிபி வேணும். ரைட். அடுத்த செல்ஸில் என்ன வேலை நடக்கும்னா டிஎன்ஏ ரிப்பேர் டெய்லி நடக்கும். மரபணுவில் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக டாக்ஸின்ஸ் இப்போ வீட்டில் வேலை செய்யும்போது வீடு அழுக்காகும் இல்லையா? சமையல் பண்ணும்போது கிச்சன் அழுக்காகும் இல்லையா? அதே மாதிரி இந்த கிளீனப் சிஸ்டம் ப்ராப்பராக நடக்கும். 4வது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நடக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். வீக்கம், நீர் 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 தேங்கும். அப்போ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உள்ள மூலிகைகள் போறணும். அப்போ என்னது? மஞ்சள் நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். பெப்பர், ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அப்போ நம்ம எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது கூட சேர்த்து அடிஷனலாக எடுக்கும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் நடக்கிறதுனால டெய்லி பேசிஸில் என்ன ஆகுது? இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் வருது. அப்போ செல்லில் இந்த 4 முக்கியமான வேலை நடந்தது. ப்ராப்பர் எனர்ஜி கிடைச்சிருது, டிஎன்ஏ ரிப்பேர் கரெக்டாக நடக்குது, டாக்ஸின்ஸ் கிளீனப் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யுது, 4வது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அட்ரஸ் ஆகுது. அப்போ செல்ஸ் ஹாப்பி. செல்ஸ் அதோடைய பொட்டன்ஷியலுக்கு வந்துடும். அதோடைய செல்ஸ் என்ன வேலையை பண்ணணுமோ அதை பண்ணோம். அது பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா நோயும் போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். இப்படியே நம்ம ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா? எடுத்து நேராக இது செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணலாம். ரைட். இப்போ தான் நான் இந்த 5 பாயிண்ட்டை சொல்லிட்டேன். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா? அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இங்கே தான் வேற லெவல். எலிக்சர் மிக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்டுக்கும் எலிக்சர் மிக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு இதுதான் டிஃப்ரென்ஸ். எங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் லவ் ஹார்மோன்ஸ். புரியுதுங்களா? என்னது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்? நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல். எப்படி செல்லுக்கு எனர்ஜி ஏடிபியோ, நர்வஸ் சிஸ்டத்துக்கு. ஏன்னா நம்ம உடல்ல இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படி இழுத்து வச்சேன்னு வைங்களேன், 45,000 மைல் நீளம் உள்ளது. ஆனா இது ஒரு நாளைக்கு இந்த சிக்னல் எல்லாம் கண்டக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர். அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்டம். அந்த சிஸ்டத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டம் 3வது ஒன்று இருக்கு, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். அதுவும் 60,000 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. புரியுதுங்களா? ஒரு நினைச்சு பாருங்க, மனுஷன் 6 அடி தான் இருக்கிறான். அதுக்குள்ள கிட்டத்தட்ட 2,20,000 கிலோமீட்டர் நீளத்துக்குள்ள ஒரு பெரிய பரந்த நெட்வொர்க் இந்த 6 அடி மனுஷனுக்குள்ள கிடக்குது. இப்போ இதையெல்லாம் சரியா இயக்கணும். அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து வேணும். ஊட்டச்சத்து கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அதை டெய்லி க்ளீன் பண்ணணும். புரியுதுங்களா? கிளீனிங் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? கிளீனப் சிஸ்டம் 3 நேரம் சாப்பிடாட்டு 2 நேரம் சாப்பிட்டு 1 நேரம் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல. வீட்டில் கிளீனிங் நடக்காமல் இருந்தா ஏற முடியுமா உள்ள? கிளீனப் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யாரு கிளீன் பண்றது? நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இல்லாதனால தான் இன்னைக்கு நோய்களின் ஆரம்பம். மனுஷனுக்கு வர நோய்களுக்கு வர காரணங்களே இதுதான். இந்த கிளீனப் சிஸ்டம். இந்த கிளீனப் சிஸ்டத்துக்கு முக்கியமான என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, ஸ்லீப். தூக்கம் மிக அத்தியாவசியமானது. மெயின் காரணம் அதான் சொல்றேன். ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன சப்ளிமெண்ட் சாப்பிட்டு, என்ன எக்ஸர்சைஸ் பண்ணி, என்ன பண்ணியும் தூக்கம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லீப். 2வது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. எக்ஸ்போஷர் டு சன்லைட். நான் அடிக்கடி சொல்றது. புரியுதுங்களா? அடுத்தது தண்ணி குடிக்கணும். இந்த சப்ளிமெண்ட் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டாலே இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் 3ம் கிளென்ஸ் ஆயிருங்கிறான். புரியுதுங்களா? இதுக்கு 3க்கும் வேண்டிய ஊட்டச்சத்தும் கிடைச்சிருங்கிறான். இது கிடைச்சாலே 90% நோய்களை ப்ரிவென்ட் பண்ணிடலாங்கிறான் விஞ்ஞானிகள். மெடிக்கல் சயின்டிஸ்ட் தான் சொல்றான். இந்த 3 சிஸ்டத்தை நீங்க ப்ராப்பரா வச்சுட்டா, ஏன்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். பிளட்ல வர்ற வேஸ்ட்டை உடனே கொண்டு தள்ளுறது எங்க? லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான் தள்ளுவோம். இப்போ லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப, அந்த மூவ்மெண்ட், அந்த ஆர்ம் பிட்டு, கட்டு, சாரி ஆர்ம் பிட்டு, ஷோல்டர், அந்த ஜாயிண்ட்டு, கிராயின், இந்த ஏரியாலெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்கணும், அசைக்கணும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணணும் நீங்க. அப்பதான் அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி மசில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் ஆறு கலெக்ட் பண்ற லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான் கலெக்ட் பண்ணுது. புரிஞ்சுங்களா? தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாத திரும்ப மசில் கொடுக்கும், இல்லாட்டி பிளட்டுக்கு கொடுக்கும். பிளட் தேவையில்லாதது என்ன பண்ணு? உடனே லிம்ஃபாட்டிக் தள்ளும். லிம்ஃபாட்டிக் தான் அங்கே கிளீனிங் பண்ணுறது. அங்கே தான் இம்யூனிட்டி அங்கே தான் நடக்குது. தைமஸ், நீங்கள் கேள்வி இப்போ ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா? போன் மேரோ, லிம்ஃப் நோட்ஸ், இதெல்லாம் அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் வரும். எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப வேண்டியது இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இந்த 3 சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். புரியுதுங்களா? அங்கே தான் எலிக்சர் மிக்ஸ் வேலை செய்யுது. புரியுதுங்களா? இந்த சிஸ்டத்தை, அதனால தான் வேகமான ரிசல்ட்டுக்கு சார். இது என்ன இந்த ரிசல்ட்டு? நிறைய பேர் சந்தேகம். இதில் ஏதாவது மிக்சிங் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஒரே சந்தேகம். இந்த 3 சிஸ்டத்தை தான் வேலை நடக்குது. கிளென்சிங் நடக்குது, அங்கே நியூட்ரிஷனை கொடுக்குது, ப்ராப்பராக அதோடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்குது, மனுஷன் சார்ஜ் ஆகிடுறான். புரியுதுங்களா? அப்போ நினச்சி பாருங்க, எலிக்சர் மிக்ஸ் நம்ம இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுறதுக்கும், இந்த ப்ராடக்டை ஒரு அடுத்த ஜனங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தாளுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. புரியுதுங்களா?
இதை சொல்லும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது, புல்லரிக்குது. புரியுங்களா? ஒரு வேற லெவலான ப்ராடக்ட் இது. ரைட். அப்போ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னதுன்னா டோபமைன், அஸ்டைல்கோலின், செரோட்டோனின், வாசோப்ரெசின், ஆக்சிடாக்சின், நார் அட்ரினலின், இதுக்கு இன்னொரு பேர் நார் எஃபினெஃப்ரின். இதெல்லாம் சேர்ந்தது தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது லவ் ஹார்மோன்ஸாகவும் வேலை செய்யும், இங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டராகவும் நடக்கும். பிரெயின் அந்த சிக்னல், பிரெயின் செல்ஸுக்கு அந்த நர்வஸ் சிஸ்டத்தோட சிக்னல் கம்யூனிகேஷனே இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான். இப்போ மெயினாக ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். டோபமின் பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டராகவும் வேலை செய்யும், ஹார்மோனாகவும் வேலை செய்யும். இது என்ன பண்ணும்? மெயினாக பாடி மூவ்மெண்ட்டுக்கு, பாடியோட மோட்டிவேஷனுக்கு, அதே மாதிரி ஒரு ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும்னு வைங்க, இந்த டோபமின் சிந்தசிஸ் ஆகும். இந்த டோபமினுக்கு என்ன தேவை அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் தான். புரியுங்களா? அமினோ ஆசிட்ஸ் கிடைச்சாதான் இந்த டோபமின் சிந்தசிஸ் ஆகும். எங்க இது சிந்தசிஸ் ஆகுதுன்னா பிரெயின்ல, அப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில். இங்கே தான் சிந்தசிஸ் ஆகுது. நான் மலையாள மீட்டிங்கில் சொல்லுவேன், நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாரும் நினைப்பாங்க பிரெயின். நான் என்ன சொல்வேன்னா கட்டுமே, வயறு அப்படிமே. புரிஞ்சுங்களா? பிரெயின் கட் ஆக்சிஸ் அப்படின்னு கூட ஒரு புது தியரி இப்போ வந்திருக்கு. வயருக்கு அவ்வளோ முக்கியம். புரியுங்களா? கட் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் அதெல்லாம் சாப்பிடணும், கரெக்டான நேரங்களில் சாப்பிடணும். புரிஞ்சுங்களா? தண்ணீர் அதிகம் கரெக்டாக குடிக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கட்டு சரியில்லாமல் என்ன பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது நண்பர்களே. கட் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அப்போ இப்போ அந்த பிரெயின் கட் ஆக்சிஸ் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் இந்த டோபமீனை பற்றி பேசும்போது, இப்போ இந்த டோபமின் பிரெயின்லையும் ப்ரொடியூஸ் ஆகும், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துலையும் ப்ரொடியூஸ் ஆகும். நர்வஸ் சிஸ்டத்தை ரெண்டா பிரிக்கிறான், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, பெரிஃபரல் அப்படின்னாலே அவுட்டர் ஏரியா. ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய மூளை, ஸ்பைனல் கார்டு, அதெல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். ரைட். அப்போ இதுல மெயினா என்னன்னா கட்டுலையும் டோபமின் ரிலீஸ் ஆகும். புரியுங்களா? கட்டுலையும் டோபமின் சிந்தசிஸ். அப்போ டோபமின் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த செமி ஆன்சேஷன்ல அமினோ ஆசிட் வேணும். ரைட். சரி, இது கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது, பாடியில் இருக்கக்கூடிய இந்த டோபமைனை ரிலீஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணணும். புரியுங்களா? அதுக்கு தான் விஞ்ஞானிகள் சொல்றான் பெஸ்ட் எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ். ஒன்று என்ன தெரியுங்களா? ஸ்விம்மிங், நீச்சல். ரெண்டாவது செக்ஷுவாலிட்டி அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், பாலியல் அல்லது பால் உணர்வு. புரியுங்களா? இதுதான் பெஸ்ட் எக்ஸசைஸ்ங்கிறான். இந்த எக்ஸசைஸ், இந்த செக்ஷுவாலிட்டி, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருந்தாலே டோபமைன் ரிலீஸ் ஆகும். இதுதான். சரி, அது மட்டும் கிடையாது. டோபமைன் ரிலீஸ் பண்றதுக்கு என்னன்னா ஒரு ரிவார்ட் சிஸ்டம் பிரெயின்ல. அதாவது ஒன்றும் இல்லை, இது நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்க, டோபமைன் ரிலீஸ் ஆகும். டோபமைன் ரிலீஸ் ஆகிறதுக்கு பல காரணங்கள். இதுக்கு செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயினாக தைரோசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வேணும். அது எல் டோபாவா கன்வெர்ட் ஆகும், எல் டோபா டோபமைனா கன்வெர்ட் ஆகும். ரைட். மெயினாக என்னன்னா டோபமைனை வந்து டைரக்டாக ஃபுட்டுலேருந்து எடுத்து பிரெயினுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா பிளட் பிரெயின் பேரியர்னு ஒன்று இருக்குது, அதை டக்குன்னு கிராஸ் ஆகாது. புரியுங்களா? அப்போ டைரக்டாகவும் எடுக்க முடியாது. புரியுங்களா? அப்போ பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஸ்டிமுலேட் பண்ண பழகணும் நம்ம. என்னது? ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒன்று வேணும். இல்லாட்டி வேற என்னன்னா ஏதாவது ஒரு ரிவார்டிங் ஆக்டிவிட்டியில், ஒரு ரிவார்டு வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நம்ம அச்சீவ்மெண்ட் வேணும். சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். சர்டன் ட்ரக்ஸும் கேன் ஸ்டிமுலேட் டோபமைன். எக்ஸ்போசர் டு சன்லைட், அதுவும் டோபமைனை ரிலீஸ் ஆகும். புரியுங்களா? இப்போ இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிறத விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டோம்னு வைங்களேன், நிறைய தீய பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமையாக மாட்டோம். இப்போ ஆல்கஹால், இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மாப்பிள்ள நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம் ஒரு பார்ட்டி அப்படின்னு சொன்னா, அதை ஃபிக்ஸ் பண்ணும்போதே டோபமைன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன நினைக்கிறான்னா, அப்புறம் 6 மணிக்கு சேர்றான், ஒரு ஒரு ஃபீல் குட் ஹார்மோன், அந்த ஒரு ஃபீல் குட் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வரான். பார்த்தீங்களா? என்ன நினைக்கிறான்னா, ஓகே நம்ம ஆல்கஹால் சாப்பிட்றனால, இல்லை நார்கோட்டிக் போதை மருந்து எடுக்கிறனால, இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு என்னன்னா, ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன்னு நினைச்சாலே இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். புரியுங்களா? ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான், ஆல்கஹால் குடிக்கிறனால தான் டோபமைன் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைச்சிடறான். அதுதான் ஸ்டிமுலேஷன். அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா ஒருத்தன் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆக மாட்டான். ஆல்கஹால் கண்டிப்பாக டோபமைனை ரிலீஸ் பண்ணாது. இந்த ஃபீலிங் தான். ரைட்டுங்க. அடுத்தது அசிடைல்கோலின். இதுவும் பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதுவும் சிக்னல், நர்வ் செல்ஸ்க்கு இடையில ரொம்ப சிக்னலை கொடுக்கறது, மசில் கண்ட்ராக்ஷன், அதுக்கெல்லாம். இப்போ உடல் வலி வருது எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டா நீங்கள் சொல்லுவீங்க. நானும் இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தேன், டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுறதுக்குன்னு. ஏன்னா இது ரொம்ப டெப்த்தான சயின்ஸ். அதனால இன்னைக்கு இந்த அசிடைல்கோலின் அதிகமாக எடுத்து என்னன்னா மசில் கண்ட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்கும். புரியுங்களா? மசில் கண்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது மசில் சுருக்கம். புரியுங்களா? ரிலாக்ஸேஷன், விரிவடைதல். அதனால தான் வலி. அப்போ அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஏன்னா ஒன்று அசிடைல்கோலின் கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்குது, எலிக்சர் மிக்சர் தான் கொஞ்சம் லெவல் கூடும்போது தான் அந்த மசில் கண்ட்ராக்ஷன் அதிகமாகுது. அதனால தான் இந்த வலி. புரிஞ்சுங்களா?
இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வராது. சயின்ஸை புரிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே, ரைட். அப்போ இந்த அசில் கோலினும் ரொம்ப முக்கியமானது. இது கோலினும் வந்து என்னன்னா இது வந்து ஒரு விட்டமினோ மினரோ கிடையாது. கோலின் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த அசில் கோலின் உற்பத்தி ஆகுது. லிவர் இதை சிந்தசைஸ் பண்ணுது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கும். டிஎன்ஏ சிந்தசிஸ் எல்லாம் ப்ராப்பராக நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செரோட்டோனின். இதுவும் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹார்மோன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா மனுஷனோட மூடு, அவனுடைய தூக்கத்துக்கு, டைஜஷனுக்கு, இதெல்லாம் வூண்ட் ஹீலிங். இப்போ எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டுட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் கொடுத்து வூண்ட் ஹீலிங் ப்ராப்பராக ஆகுது அப்படிங்க. சூப்பராக புண்ணு ஆறிச்சு. என்எஸ்பி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டார். அதோட விஞ்ஞானம் என்னன்னு கேட்டால் இதுதான். ஒன்று சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. ஏதாவது வேற ஏதாவது மருந்துகள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்தை எலிக்சர் மிக்ஸ் வெஹிக்கிளாக ஆக்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஒன்று. ரெண்டாவது செரோட்டோனின் ரிலீஸ் ஆகும். அது வூண்ட் ஹீலிங் குவாலிட்டி இருக்கிறது. புரிஞ்சுங்களா? மூடுக்கு ஸ்டேபிள் மூடு. லோ லெவலில் இருந்துன்னு வைங்களேன், செரோட்டோனின் லோ டிப்ரெஷன் ஆயிரும். பெங்களூர்ல ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டு பைத்தியம் அப்படின்னாங்க. பேசாமல் இருந்த ஒரு சகோதரி டக்குன்னு எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டா சகஜமா. புரிஞ்சுங்களா? ஏன்னா அங்கே அவங்களுக்கு செரோட்டோனின் லெவல் கம்மி, பூஸ்டப் ஆயிடுச்சு, டிப்ரெஷன் வெளியே வந்துட்டாங்க, மூட் டிஸார்டர் மாறிடுச்சு, கலகலன்னு ஆயிட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதுவும் 2 லொக்கேஷனில் பாடியில் இருக்கும். ஒன்று பிரெயின் ஸ்டெம், இன்னொன்று கட். பார்த்தீங்களா கட் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அதுக்கு தான் அந்த காலத்தில் என்னுடைய ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது என்னுடைய சுப்பீரியர்ஸ் என் கூட அதிகமாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். புரிஞ்சுங்களா? அவங்க நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட போகும்போது அப்போ தான் நம்மளுக்கு தெரியுமே, வாழை இலையை போடுவான், ஊற வைப்பான், உப்பு வைப்பான், அப்படி தானே படிப்படி. இவர் உடனே அந்த சர்வரை கூப்பிட்டு மோர் கொண்டு வாங்கோ அப்படிம்பார். எதுக்கு தெரியுங்களா? அவன் மோர் வந்த உடனே மோரை கையில் அப்படியே வாங்கி குடிப்பார். கையில் ஊற்றுங்கோ அப்படியே குடிப்பார். புரியுங்களா? ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? அன்னைக்கு அதோட அருமை தெரியல, இப்போ புரியும். புரியுங்களா? இதோட சயின்ஸ் அறியும்போது என்ன அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க பாருங்க. ரைட். அப்போ இந்த செரோட்டோனின் கட்லையும் ப்ரொடியூஸ் ஆகும். புரியுங்களா? ரைட். இது மெயினா இதுக்கும் அமினோ ஆசிட்ஸ் வேணும். ட்ரிப்டோஃபான் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் வேணும். எலக்ட்ரிக் மிக்ஸில் இருக்குது. செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ட்ரிப்டோஃபான். அதனால தான் செரோட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகுது. செரோட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டிசோலோட எஃபெக்ட் கம்மியாயிரும், ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும், ஹாப்பி ஹார்மோன். எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்னஸ் கிடைக்கும். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ட்ராங்குலைசர். புரிஞ்சுங்களா? மைண்டை ட்ராங்குலைசராக ஆக்ட் பண்ணும். ரைட். அடுத்தது இந்த செரோட்டோனின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. டயட், ப்ராப்பர் டயட், எக்ஸசைஸ், புரியும், சன்லைட் எக்ஸ்போஷர், ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்ஸ், கட் ஹெல்த், இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலும் செரோட்டோனின் ரிலீஸ் ஆகும். ரைட். எலிக்சர் மிக்ஸ் எடுத்தாலும் செரோட்டோனின் ரிலீஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேசோப்ரெசின். புரியுங்களா? இதுவும் ஒரு அருமையான ஹார்மோன் தான். புரியுங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாடியில், அல்லது பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வேசோப்ரெசின் ரொம்ப முக்கியமானது. ஓகே, டைம் ஆகிட்டு இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். இதுவும் ஒரு பாண்டிங் ஹார்மோன், இந்த வேசோப்ரெசின். அடுத்தது ஆக்சிடாக்சின். இது ஒரு ஹார்மோன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் பாண்டிங், அந்த ரீப்ரொடக்ஷன், சைல்ட் பர்த், இதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக வேலை செய்யும். இதுவும் பார்த்தீங்கன்னா கிளைசின், லூசின், குளூட்டமின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் கிடைச்சாதான் சிந்தசைஸ் ஆகும், இல்லாட்டி சிந்தசைஸ் ஆகாது. இதுக்கும் நிறைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கு. யூட்ரஸ்லையும் இது ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு எப்படி இதுன்னா பிசிக்கல் டச் மூலமாகவும் இந்த ஆக்சிடாக்சினை ரிலீஸ் பண்ண பழகிக்கலாம். புரியுங்களா? இது இப்படிப்பட்ட இந்த ஹார்மோன்ஸ். அடுத்தது நார் அட்ரிலின். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான். இது ஒரு பெரிய ஹார்மோனாகவும் பாடியில் வேலை செய்யும். அதாவது மெயினாக ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படிம்பாங்க. ஃபைட் அண்ட் ஃப்ளைட். ஏன்னா மனிதன் காடுகள் இருந்தானே வந்தான். அப்போ திடீர்னு ஒரு புலியை பார்த்துட்டா என்ன பண்ணும்? ஒன்று புலி அடிச்சு கொள்ளணும், இல்லாட்டி ஓடணும். அப்போ இந்த 2 வேலைகளை செய்யணும்னா வி நீட் என்னது? 2 விஷயம் முக்கியம். எக்ஸ்ட்ரா சுகர் வேணும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி குளுக்கோஸ் வேணும் பாடியில், டக்குன்னு ப்ரொடியூஸ் ஆகணும். புரிஞ்சுங்களா? அங்கே வந்து மெதுவாக தட்டி எழுப்பி இமீடியட் செகண்ட்ஸில் ரிலீஸ் ஆகணும். பிரெயின் பேங்க்ரியாஸை கொடுக்கும், குளுக்கோகான ரிலீஸ் பண்ண உடனே சுகர், பிளட் குளுக்கோஸ் பூஸ்டப் ஆகும். அப்போ என்ன ஆகும்? செல்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். ஒன்று அடிச்சு கொள்ளணும், இல்லைன்னா வேகமாக ஓடணும். இதுதான் ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ். இதுக்கு இந்த நார் அட்ரினலின் ஹார்மோன். கார்டிசாலும் இதே வேலை தான் பண்ணும். புரியுங்க? அதுக்கு தான் நீங்கள் சில டென்னிஸ் பிளேயர் எல்லாம் விளையாடும்போது பாருங்க, சில ஷாட்ஸை மிஸ் பண்ணும்போது பேட்டை தூக்கி அடிப்பான். நம்ம நினைப்போம் இந்த இமோஷனை கூட அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பெரிய பைத்தியக்கா கிடையாது. சயின்டிஃபிக்காக அவனுடைய சில வேலைகளை பண்ணுறான். ஏன் தெரியுங்களா? கார்டிசால் ஷூட் அப் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் ஏறும், குளுக்கோஸ் லெவல் ஏறும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாம் வரும், டென்ஷன் ஆகும். புரிஞ்சுங்களா? அது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பல நோய்களை கொண்டு வந்துடும், ஹார்ட் ஹெல்த்தை பாதிச்சிடும். டக்குன்னு இந்த கோவத்தை பேட்டை வேகமாக போட்டு அடித்த உடனே ஃப்ளைட் ஆர் ஃபைட், அங்கே அந்த ரெஸ்பான்ஸ், அங்கே ஆக்ஷன் அங்கே நடக்குது. பாடி உடனே என்ன பண்ணு புரிஞ்சுட்டுவான். ரைட், டென்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, கார்டிசால் ஷூட் பண்ணிட்டோம், அங்கே அதுக்கு நிவாரணம் வந்துருச்சு. இப்போ கார்டிசால் லெவல் கம்மியாயிரும். அதுக்கு தான் கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்க? சத்தம் போடுங்க, கத்துங்க, தப்பு இல்லை. செவுத்துல போய் அடிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. புரிஞ்சுங்களா? கார்டிசால் லெவல் கம்மியாயிரும். புரியுங்களா? அப்போ கார்டிசாலை கவுண்டராக்ட் பண்ணோம்னா அந்த காம்னஸ், செரோட்டோனின் லெவல் தேவை. அப்போ கடவுள் முட்டாள் கிடையாது. எதுக்கடா கார்டிசாலை வச்சுக்கன்னா மனிதனுக்கு தேவை, 2 தேவை தான்.
இப்போ இதை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம படிச்சிட்டோம்னா ஹெல்த் ரொம்ப அழகா மேம்பட்டுரும். புரிஞ்சுங்களா? ரைட். இந்த வேலைகளை இது செய்யறனால தான் நம்மளுக்கு பாடியில அவ்வளோ ரிசல்ட் கிடைக்குது. புரிஞ்சுங்களா? எவ்வளோ ரிசல்ட் இது சாப்பிட்டு இது ஹேர் க்ரோத்துக்கு இத்தனை வேலைகள் இது நடக்குது. இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் சேரும்போது ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். தலையில பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற நர்வஸ் நியூரான்ஸோட கண்டக்ஷன் ஆகட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ஆகட்டும், கரெக்ட்டா நடக்கும். புரியுதுங்களா? ஐ சைட்டு புரியும். ஏன்னா ஐ சைட்ல இருக்கிற பிளட் வெசல்லாம் ரொம்ப சின்னது. இன்ட்ராகுலர் பிரஷர் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இயர் அங்க ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். நாஸ்ட்ரில் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். த்ரோட்டோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். லங் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். லிவர், பேங்க்ரியாஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நார்மல் ஆயிரும். இந்த வேலைகள் நடக்கிறனால, இந்த டாக்ஸின்ஸ் ரிமூவல் கரெக்டா நடக்கிறனால, சர்க்குலேஷன் கரெக்டா ப்ராப்பரா நடக்கிறனால, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியா நடந்துரும். மெயின் அதான். அடல்ட் செல்ஸ் ஆக்டிவேஷன் ஆகுது, டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது, சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆகுது, பிளட் ஆல்கலினிட்டி அதனால என்னென்ன ஆல்கலினிட்டி மெயின்டைன் ஆகணும், இம்யூனிட்டி நல்லா இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் கரெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, பிசிக்கல், மென்டல், எமோஷனல் வெல்பீயிங் கரெக்டா இருக்கும். புரியுங்களா? பிளட் ஆல்கலினிட்டி கிடைக்கிறனால இம்யூனிட்டி நல்லா இருக்கும், ஹைட்ரேஷன் பெட்டரா இருக்கும், பெட்டர் டைஜஷன் இருக்கும். இவ்வளவுதான். இந்த வேலைகள் தான் நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. சர்க்குலேஷன் நல்லா ஆயிடுச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு, நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜன் டெலிவரி நல்லா இருக்கும். எல்லா செல்லுகளுக்கும் வேண்டிய ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் டெலிவரி, பிராண வாயுங்கிறாங்க பாருங்க, இது கரெக்டா இருக்கும். பிளட் ஃப்ளோ ரெகுலேஷன் கரெக்டா இருக்கும். டாக்ஸின்ஸ் அங்க சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆனாலும் டாக்ஸின்ஸ் ரிமூவல் ஆயிரும். ஆர்கன் ஃபங்க்ஷன் எல்லா உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன் பீக் அந்த லெவலுக்கு வரும். ஆன்டி ஏஜிங் ப்ராசஸும் நடக்க ஆரம்பிச்சிடும். டாக்ஸின்ஸ் வெளியே போகும்போது என்ன ஆகும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், டைஜஷன் நல்லா இருக்கும், மென்டல் கிளாரிட்டி இருக்கும், இம்யூனிட்டி நல்லா இருக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். புரியுதுங்களா? செல்ஸ் ரிப்பேர் ப்ராப்பரா நடக்கும், செல்ஸோட ரீஜெனரேஷன் நல்லா நடக்கும், டேமேஜ் செல்ஸை அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணும், நஷ்டப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை ரெஸ்டோர் பண்ணும், டெட் செல்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். ஏன்னா ஒரு பாடியில் டெய்லி என்ன நடக்குதுன்னா லட்சக்கணக்கான புது செல்கள் உருவாகுது, பழைய செல் பாடி விட்டு போகுது. அது குறிப்பா காலையில 5:30 முதல் 7:30 மணிக்குள்ள டெய்லி குறைந்தது என்ன சொல்றாங்கன்னா 20 லட்சம் நியூ செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். அந்த நேரத்தில் தூங்கிட்டு கிடந்தோம்னு வைங்க, எப்படி இருக்கும், அந்த செல்லும் தூங்கியே தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். அதே மாதிரி ஃபுட்டும் சன் ரைஸுக்கு அப்புறம் சாப்பிடணும், சன் செட்டோட ஃபுட்டை முடிச்சிடணும். புரியுதுங்களா? ஃபுட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் சன் செட்டோட முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாலே நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட ஒரு பிரச்சனை இல்லாமல் சுகமாக வாழலாம். புரியுங்களா? இயற்கை எல்லாமே கொடுத்துருக்கு, இந்த அவேர்னஸ் இல்லை நம்மளுக்கு. புரியுதுங்களா? அப்புறம் நம்ம உணவு சாப்பிடும்போதும் ஃபர்ஸ்ட் ஃபைபர் சாப்பிடணும், 2வது புரோட்டீன் சாப்பிடணும், 3வது ஃபேட் சாப்பிடணும், 4வது தான் கார்போஹைட்ரேட்டை சாப்பிடணும். அப்போ 20 நிமிஷம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபைபர், அடுத்தது 5வது நிமிஷம் 10வது நிமிஷம் புரோட்டீன், 10லேருந்து 15வது நிமிஷம் ஃபேட்டு, 15லேருந்து 20வது நிமிஷம் கார்போஹைட்ரேட். ஏன்னா கார்போஹைட்ரேட் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிரும், லிவர் சந்தோஷமாயிரும். லிவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. பிரதானமான வேலை என்னன்னா கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன் தான். அப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, வெளியிலிருந்து போன கொலஸ்ட்ரால்னால ஒரு மனிதனும் ஹார்ட் அட்டாக் வந்து மரிப்பதில்லை, ஸ்ட்ரோக் வந்து லிவர் ப்ரொடியூஸ் ஆகிற கொலஸ்ட்ரால்னால தான் நோயேன்ட்டான். அப்போ இந்த லிவர் எங்கேயா இருந்து கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணுது? லிவரோட ப்ரொடக்ஷனே மெயின் வேலை என்ன? கொலஸ்ட்ரால் எதுக்கு வேணும்? ஹார்மோனுக்கு வேணும், சில என்சைம்ஸுக்கு வேணும், கண்டிப்பாக வேணும், வைட்டமின் டிக்கு வேணும், அதெல்லாம் பேஸ். அது இருந்தால் தான், இந்த கொலஸ்ட்ரால் இருந்தால் தான் இந்த இதெல்லாம் வேலை செய்யும். அப்போ லிவருக்கு நீங்கள் டக்குன்னு எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷமாயிருமா, மற்ற வேலைகள்லாம் நிறுத்திட்டு கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த டயட்டை நம்ம இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம்னா அழகாக நம்ம என்ன பண்ணலாம், ஆரோக்கியமாக வாழலாம். 2வது அந்த இன்னொரு விஷயம், அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அதையும் ஃபாலோ பண்ணிட்டுன்னு வைங்களேன், அழகாக நோய் இல்லாமல் சூப்பராக வாழலாங்க. இப்போ எலிக்சர் மிக்ஸும் நம்மளுக்கு இந்த இந்த விஞ்ஞான ரீதியாக நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் எலிக்சர் மிக்ஸும் சப்போர்ட் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான பிரச்சனை என்னது, செக்ஷுவல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்களுக்கு, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், ஸ்பெர்ம் கவுண்ட், விஸ்காசிட்டி அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. புரிஞ்சுங்களா? அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடும். ஃபீமேல்ஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா இரகுலர் சைக்கிள், மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ, மென்ஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும், அவங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப்ல ஏதாவது பிளாக் இருந்தால் கிளியர் ஆகும், எண்டோமெட்ரியாசிஸ் அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், எக் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும், எல்லா நாளும். இப்போ அடுத்தது இன்னொன்று, மெனோபாஸ், ஏர்லி மெனோபாஸ் உள்ள ஹிஸ்ட்ரி உள்ள பெண்கள் இந்த ப்ராடக்ட்டை தொடர்ந்து எடுத்துட்டிங்கன்னா நம்ம மெனோபாஸையும் போஸ்ட்போன் பண்ணலாம். புரியுங்களா? அது ரொம்ப முக்கியமான, ஏன்னா மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் மென்சஸ் அல்லது மென்ஸ்ட்ரேஷன் ஆகிற எந்த பெண்களுக்கும் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக்கும் வராது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்.
ஒன்ஸ் அவங்க மெனோபாஸ் ஆயிட்டான்னு வைங்களேன், தே ஆர் ப்ரோன் டு எனி இந்த இல்னஸ் வியாதி நோய்களுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுங்களா? ஹார்ட் ஹெல்த் பாதிச்சிரும், போன் ஹெல்த் போயிடும், ஏஜ் ஆயிருவாங்க சீக்கிரம். புரிஞ்சுங்களா? மூடு டக்குன்னு ஸ்விங் ஆகும், டென்ஷன் ஆவாங்க, எல்லா பிரச்சனையும் வரும், வெயிட் ஏறிடும். புரியுங்களா? அப்புறம் எல்லாம் அவ்வளோதான், கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ இது இந்த மென்ஸ்ட்ரேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? போஸ்ட்போன் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ப்ராடக்ட் இது. இது அவேர்னஸ் இல்லை. நம்ம நிறைய சகோதரர்கள் மட்டும் தான் அதை சாப்பிட்றோம். வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் சகோதரிகளுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கணும் முதல்ல. புரிஞ்சுங்களா? வி கேன் போஸ்ட்போன் த மெனோபாஸ். புரியுங்களா? அந்த ஒரு அருமை. அடுத்தது ஆண்களுக்கு 50-55 வயது மேல இருக்க ஆண்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராடக்ட். எது தெரியுங்களா? பிபிஹெச், பெனைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளாசியா, ப்ராஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனை. அது ஒரு சின்ன கிளாண்ட் ப்ராஸ்டேட்டுங்கிறது. புரியுங்களா? அந்த அந்த கிளாண்டு கூட வேலைகள் நிறைய இருக்கு. அதை இப்போ சொன்ன டைம் பத்தாது, அதை நிறுத்துறேன். இது இந்த வயது ஆகும்போது என்னன்னா, அந்த ஹார்மோன் லெவல்ஸ் கம்மியாகும், டெஸ்டோஸ்டெரானோட லெவல் கம்மியாகும். அப்புறம் வீக்கம் ஆயிரும். செக்ஷுவாலிட்டி கம்மியா இருந்ததுன்னா இந்த ஆண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். செக்ஷுவலி ஆக்டிவ் ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அல்லாதவங்களுக்கு தான் இது வரும். அப்ப இதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா சர்ஜரி தான், வேற வழியே இல்ல. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு எலிக்சிர் மிக்ஸ் இது ஒரு அருமையான ரெமடி. மட்டும் இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன் கூட. இன்னைக்கு மேயோ கிளினிக்ல யூஎஸ்ல அது ஒரு அலோபதி கிளினிக். அவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக் ஃபார் ப்ராஸ்டேட் பிபிஹெச் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாமோட்டோ தான் கொடுக்குறாங்க, கேப்சூல கொடுக்குறாங்க. இந்த எல்லா மூலிகைகளுடைய கேப்சூல் டேப்லெட்ஸ் அமேசான் வெப்சைட்ல அவைலபிள். எல்லாம் ஒரு 2500 அந்த 3000 வரைக்கும் ஒவ்வொன்று வரும். 12 மூலிகைகளை வாங்கி பார்த்தீங்கன்னா 36,000 40,000 வரும். நம்மளுக்கு இங்க அழகா ஃபைன் பவுடரா வெறும் 5000 ருபீஸ் தான் வருது இல்லையா? சிம்பிளா இருக்குது. 12 ஒரே இடத்துல கிடைக்குது. புரியுங்களா? அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. சில பேர் எக்ஸ்பென்சிவ்னு சொல்றாங்க. ரைட். அப்ப ஆண்களுக்கு அந்த பிபிஹெச் ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு வண்டர்ஃபுல்லான ரெமடி. அடுத்தது 75 வயது மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இது சூப்பரான ப்ராடக்ட். எதுக்கு தெரியுங்களா? நான் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறனால ஒரு 80 வயது ஒரு நபருக்கு சில்டனாஃபில டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆரம்பத்தில் எனக்கு புரியல. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இந்த வயது 80 வயது கிழவனுக்கு இது எதுக்குய்யா இவர் எழுதுறாரு? தேவையில்லாம அப்படின்லாம் நினைச்சேன். அப்புறம் தான் டாக்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாரு, யூசுவலா என்ன ஆகும்னா மனிதன் வயது ஆக ஆக இன்னைக்கு இந்த 80 வயது மேல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இனி இப்ப இருக்கிற தலைமுறையில பார்ப்பாங்களான்னு ரொம்ப டவுட். இப்பவுமே கம்மி ஆயிடுச்சு இல்லையா? அன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல. நீண்ட ஆயுசு இருந்தது இல்லையா? ஆரோக்கியம் நீண்டு இருந்தது, மரணம் சடுதியா இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. ஹெல்த் கம்மியாச்சு, டெத் அதிகமா இருக்கு. 30 வயசுலயே நோய் வந்துடுறான், 55 60 வயசுல போயிடுறான். கிட்டத்தட்ட 35 வருஷம் நோயாவே இருந்து செத்து போயிடுறான் இல்லையா? ஆனா இப்ப 80 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மனிதனுடைய சைக்கிளே எப்படின்னா குழந்தையா இருந்து வளர்ந்து பெருசாகிறனால அவன் மரணிக்கும் போது பார்த்தீங்கன்னா திரும்ப குழந்தை மாதிரியே ஆயிடுவான். அவன் படுக்கிறது, அவனுடைய கேரக்டர். என்னுடைய மாமியார் போன 2-3 மாசம் முன்னாடி இறந்து போனாங்க. 87 வயசு. குழந்தையோட பழக்கவழக்கங்கள். அவங்களுக்கு சாக்லேட் அன்னைக்கு கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க, கோவப்படுவாங்க. அவங்களுடைய மென்டாலிட்டி அப்படி ஆயிருது. இதே அவங்க 60 வயசுல மரிச்சு போயிருந்தாங்கன்னு வைங்க, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. மனுஷனுடைய சுபாவங்கள் என்னன்னே தெரியாது, குணங்கள். இதெல்லாம் அவங்கள வயதானவங்கள்ட்ட இருந்தனால நான் பழகுனது. ரைட். இந்த 80 வயது முதிர்ந்தவருக்கு இந்த சில்டனாஃபில் ஏன் ரெக்கமெண்ட் பண்ண கேட்டா, செக்ஷுவாலிட்டிக்காக கிடையாது. அவருடைய அந்த ஆர்கன் என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட்டா சுருங்கி போய் யூரின் பாஸ் பண்றது பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நினைச்சு பாருங்க. இப்ப நம்மலாம் சின்ன வயசா ஆரோக்கியமா இருக்கனால தெரியல. ஒருவேளை நம்ம 80, 85 வயசு வரைக்கும் இருந்து இந்த சப்ளிமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும். யூரின் பாஸ் பண்றது ஒண்ணு பெயின்ஃபுல்லா இருக்கும். 2வது என்ன ஆகும்னா அந்த க்ளோசெட்ல பாஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? என்ன ஆயிரும்னா ஆர்கன் ரொம்ப சின்னதாவும் ரொம்ப நேரோவா இருக்கிறனால அவங்க கால்கள்லயே யூரின் பாஸ் பண்ணிடுவாங்களாம். அட்லீஸ்ட் எது கொடுக்குறாங்க அப்படின்னா யூரின் பாஸ் பண்றதுக்காக உள்ளுக்குள்ள இருக்கிற டியூப் அந்த யூரேட்டர் எல்லாம் என்ன ஆயிரும்னா சுருங்கிருமா. அந்த யூரின் வர்றதுக்குள்ள பிரசவ வேதனைப்படுவாங்களாம். அவ்வளோ பெயின்ஃபுல். இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது. அப்ப நினைச்சு பாருங்க, சில்டனாஃபில்லாம் சாப்பிடணுமா? ஒருவேளை நான்லாம் நாளைக்கு 80 வயது வரைக்கும் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ் இருக்கு நம்மளுக்கு. புரியுங்களா? அட்லீஸ்ட் யூரின் நிம்மதியா பாஸ் பண்ணலாம். அப்படி நிறைய குணங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. புரியுதுங்களா? பயங்கரமான நல்ல ரிசல்ட்ட தரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட். ஸோ இன்னும் பேசலாம். யூசுவலா நான் இது ஒரு 3 மணி நேரம் எடுப்பேன் இந்த கிளாஸ. புரியுங்களா? இந்த டோபமைன்லாம் டக்குன்னு முடிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால 3 ஹவர்ஸ் எடுக்கிறத பழனிசாமி சார் கட்டி போட்டு 1 ஹவர்ல முடிக்கணும்னு இருக்காரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இது ஏன்னா நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ விருப்பப்படாமலோ இந்த எலிக்சர் மிக்ஸ்குள்ள வந்துட்டோம் இல்லையா? எப்படியோ ஒரு பாக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. அப்ப இது நம்மளுடைய லைஃபா மாறும்போது இத பத்தியான ஒரு நாலேஜ் இருந்துட்டா இன்னும் நல்லது. அதனால தான் இவ்வளோ டீப்பா நான் உள்ள போனேன். ஸோ டைம் முடிஞ்சது. அதனால என்னுடைய வார்த்தைகளை நான் கன்க்ளூட் பண்றேன். Thank you very much for excellent session, sir.